Hello students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா nested for loop statement பார்க்க போறோம். நம்ம நேத்தி வந்து for looping statement பார்த்தோம். For looping statement எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறதுல சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தோம். For example, for int I is equal to 1, I less than or equal to n, I plus plus. ஓகே, ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் ஒரு for ஸ்டேட்மெண்ட். இது வந்து இனிஷியலைசேஷன் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவோம், எங்கே வந்து இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி வரும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே வரும் இனிஷியலைசேஷன் பார்ட்டுக்கு, அடுத்த ஸ்டெப் வந்து எங்கே போவோம், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஆஃப்டர் த கண்டிஷன் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் கம்ஸ் டு ஹியர். மூணாவது ஸ்டெப் நேராக ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு போகும், ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த சைக்ளிக் ப்ராசஸ் கண்டினியூஷன் ஆகிடும். டேரெக்டாக ஃபிஃப்த்து எங்கே வரும், கண்டிஷனை செக் பண்ணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, இட் வில் கம்ஸ் டு ஹியர் த ஸ்டேட்மெண்ட். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, again it will goes to the increment operator. Is it clear? So this is the functionality of for statement, and today we are going to discuss about nested for loop. So nested for loop அப்படிங்கிறது நம்ம என்னப்பா சொன்னோம் சொல்லுங்க பாப்போம். நெஸ்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, நெஸ்டட் ஃபார் அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபார் வித்தின் ஃபார் இஸ் கால் நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது இங்கே பாருங்கள். ஃபார் ஒரு கண்டிஷன் ஏதோ செக் பண்ண போகிறோம், ஓப்பன் பிரேசஸ். ஃபார் ஏதோ இங்கே வேறு ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் பிரேசஸ், எங்கே ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், இங்கே ஒரு க்ளோஸ் பிரேசஸ். அப்போ கண்டிஷன் ஏதாவது ஒன்று செக் பண்ணுவோமே. I is equal to 3, I less than or equal to n, I plus plus. J is equal to 3, J less than or equal to n, J plus plus. இப்படி இருக்குப்பா ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டு ஃபார் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். முதல்ல இது எதனால் நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஃபார் வித்தின் ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர் ஃபார் லூப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து அவுட்டர் ஃபார் லூப். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னர் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரோன்னு சொல்லுவோம், இதை வந்து காலம்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே வெளியில் இருக்கிறது அவுட்டர் ஃபார் லூப், உள்ளே இருக்கிறது இன்னர் ஃபார் லூப். இதை வந்து ரோ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம், இதை வந்து காலம்னு கன்சிடர் பண்ணுவோம். திஸ் இஸ் த சின்டெக்ஸ் ஃபார் நெஸ்டட் ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ப்பா, நல்லா கவனிங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இதை பேஸ் பண்ணி நிறைய பைத்தான்லலாம் நீங்கள் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இதில் நம்ம என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹவு இட் வில் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது தான் மெயினாக தெரியணும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். சும்மா இன்றைக்கி ஒரு பேசிக் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஆஸ் யூஷுவல் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட். இது மனப்பாடம் ஆகிடுச்சாப்பா எல்லாருக்கும்? ஹேஷ் இன்க்ளூட் conio.h void main. இன்னும் மனப்பாடம் ஆகலைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மறக்கவே கூடாது. we are writing the C program, so we are including stdio.h conio.h main statement. இந்த conioங்கிறத நான் உங்களுக்கு லைவ் கிளாஸில் சொன்னேன் இல்லையாப்பா. why we are using conio.h? because inside the program we are using clear the screen as well as get ch. so clear the screen எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? CLR SCR ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணுறதுக்காக கிளியர் த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். கெட் சிஹெச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கெட் கேரக்டர், நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீன் அவுட்புட் பார்த்த பிறகு ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வரதுக்காக we are using get ch. for that we are using this console input and output header files. now ஒரு int I அப்படின்னு யூஸ் பண்ணுறேன், j. is it clear? ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். எங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் I is equal to 1, I less than or equal to 3, I plus plus. open braces. For j is equal to 1,
j less than or equal to 3 j plus plus ஒரு open braces print of percentage of d ஐயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து இன்னர் ஃபார் லூப்புக்கான க்ளோஸ் பிரேசஸ். அடுத்ததாக இன்னொரு க்ளோஸ் பிரேசஸ் போட போகிறேன். இது எதுக்கு? இந்த அவுட்டர் ஃபார் லூப்புக்கான க்ளோஸ் பிரேசஸ். ஃபைனலாக இந்த ஒரு க்ளோஸ் பிரேசஸ். ஸோ டோட்டலாக என்னோட நம்பர் ஆஃப் ஓப்பன் பிரேசஸ் பாருங்கள் 1 2 3 இருக்குது. இது க்ளோஸ் பிரேசஸ் 1 2 3 எது எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளோஸ் பிரேசஸ்ங்கிறது இன்னர் ஃபார் லூப். புரியுதா இல்லையாப்பா? இமீடியட்டாக நம்ம என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஓப்பன் ஆகிருக்கோமோ அதுதான் க்ளோஸ் ஆகும். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த இது வந்து இன்னர் ஃபார் லூப்புக்கு, இது வந்து அவுட்டர் ஃபார் லூப்புக்கு, இது வந்து ப்ரோக்ராமுக்கு. ஓகே, ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நேற்று நடத்தின ஃபார் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இது நடக்கும். சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்கும் பாருங்கள். இன்ட் அவுட்டர் ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப்னு நாங்கள் எழுதிடலாம்ப்பா. இங்கே பாருங்கள், அவுட்டர் ஃபார் லூப், இது வந்து இன்னர் ஃபார் லூப். இது எதுக்கு சார் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அவுட்டர் ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ அவுட்டர் ஃபார் லூப்பில் ஃபார் i is equal to 1 இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பாப்பா. ஃபார் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபஸ்ட்டு இனிஷியல் பார்ட்டுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ கண்டிஷனில் என்ன செக் பண்ணோம்? இந்த பாருங்கள், 1 less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணோம். அதானப்பா செக் பண்ணோம். 1 less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. புரியுதா இல்லையாப்பா? ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை அடுத்ததான் நேராக என்னோடய ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே வந்துடும்? நல்லா ஞாபகம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நேராக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்துடும். இன்னர் ஃபார் லூப்பில் என்ன எழுதுறீங்க? ஃபார் அதே இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் j is equal to 1 அடுத்தது என்ன பண்ணியிருக்கீங்க? j less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணியிருக்கீங்க. அதாவது 1 less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணுறேன். எப்படி சார் இந்த இடத்துல 1 வந்துச்சு? பிகாஸ் ஜேவோட வேல்யூ 1. அதை தானே இங்கே கம்பேர் பண்ணுறோம். 1 less than or equal to 3 ஆன்னு. அப்போ 1 less than or equal to 3 கண்டிஷன் ட்ரூ. இஸ் கிளியர்? அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு போகாது. இதுவும் ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ ப்ரோக்ராம் நேராக இங்கேருந்து எங்கே போவோம்? இது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? ஸோ திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸில் வரும். இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நேராக கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணாது, நேராக இன்னர் ஃபார் லூப்புக்கு ப்ரோக்ராம் வந்துடும். இன்னர் ஃபார் லூப்பில் திருப்பி இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். j is equal to 1 அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கம்ஸ் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். இஸ்ன்ட் இட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன எழுதிருக்கோம்? அந்த பாருங்கள், print of percentage of d i ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்கள். print of percentage of d i ஐயோட வேல்யூ இங்கே என்னப்பா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள் பார்ப்போம். ஐயோட வேல்யூ 1. அப்போ 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ கிளியர்? ஐயோட வேல்யூ 1 முடிஞ்சு போச்சு. ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ செகண்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இது இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே கண்டிஷன் ட்ரூ, எங்கேயும் கண்டிஷன் ட்ரூ. இது அவுட்டர் ஃபார் லூப், இது இன்னர் ஃபார் லூப். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் i is equal to 3 i less than or equal to n i plus plus ஒரு ஓப்பன் பிரேசஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எங்கே வரும், அடுத்து எங்கே வரும்? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே மாடிஃபை ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அதானப்பா சொன்னோம். அப்போ மாடிஃபை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி கண்டிஷனுக்கு தான் வரும். இஸ் இட் கிளியர்? அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், 1 less than or equal to 3. இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? j ++ அப்படின்னு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல j ++ன்னு. அப்போ ஜேவோட வேல்யூ 1. அப்போ j ++ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போகும்?
இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ j is equal to 1, now the j value is equal to 2 மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் டைரெக்டாக இங்கே போகும். இஸ் இட் கிளியர்? அப்போ j is equal to 2, திருப்பி என்னோட ப்ரோக்ராம் இங்கே தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சைக்ளிக் ப்ராசஸ் தான் சுற்றிட்டு இருக்கோம். எப்போ ஒரு ப்ரோக்ராம் அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்துருச்சோ இன்னர் ஃபார் லூப்பை மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்போ சார் திருப்பி வெளியில் போவோம் அப்படின்னா, எப்போ இந்த இன்னர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். எப்போ தான் சார் ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவுட்டர் ஃபார் லூப்போட கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வரும். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். க்ளோஸ் பிரேசஸ். Is it clear? So whenever the program control comes to inner for loop, keep on executing the inner for loop. So inner for loop விட்டு எப்போ வெளியில் வரும்? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனாதான் இன்னர் ஃபார் லூப் விட்டு வெளியில் வரும். Is it clear? So outer for loop விட்டு எப்போ வெளியில் வரும்? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனா. அப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே பாரு, இது மட்டும் தானே சுற்றிட்டு இருக்கு மேலே. அப்போ இதுக்கு போகல என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 1 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் சார் இந்த இடத்துல i++ யூஸ் பண்ணியிருக்கோம், ஐயோட வேல்யூ 2 மாறிடும்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான், இந்த கண்டிஷனை தான் செக் பண்ணும். இஸ் இட் கிளியர்? அப்போ அவுட்டர் ஃபார் லூப்புக்கு என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போல i is equal to 1 தான். அப்போ ஜேவோட வேல்யூ இப்போ என்ன நடக்கும்? 2 மாறிடுமாப்பா. இஸ் இட் கிளியர்? ஜேவோட வேல்யூ 2 less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணுறோம். இஸ் இட் கிளியர்? அப்போ அவுட்டர் ஃபார் லூப்பில் எதுவுமே நடக்கலை, இன்னர் ஃபார் லூப்பில் தான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. j is equal to 2 எப்படி மாறினுச்சு? இந்த இடத்துல j++. isn't it? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. எங்கே வரும் இனிஷியலைசேஷன்? அடுத்து கண்டிஷனை செக் பண்ணோம். 2 less than or equal to 3 ஆன கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா printf percentage of the i. இஸ் இட் கிளியர்? அப்போ ஐயோட வேல்யூ என்ன? திருப்பி 1 பிரிண்ட் ஆகுமாப்பா. ஐயோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எங்கே போகும் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல்? சொல்லுங்கள் பார்ப்போம். திருப்பி இங்கே தான் போகும், j++. அப்போ ஐயோட ஜேவோட வேல்யூ 2, நவ் த ஜே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. எதனால் இந்த இடத்துல 3 மாறுனுச்சுன்னு புரியுதா இல்லையாப்பா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி j++க்கு தான் போக போகுது. நல்லா கவனிங்க. அப்போ தேர்ட் ஸ்டெப், அதே ஐயோட வேல்யூ 1 தான், ஜேயோட வேல்யூ 3 less than or equal to 3 ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? printf percentage of the i. again ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு. ஐயோட வேல்யூ என்னப்பா? 1. ஸோ ஸ்க்ரீனில் 1ன்னு பிரிண்ட் ஆகும். சொல்கிறது புரியுதா? அடுத்தது இந்த 1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நேராக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே வரும்? எங்கே என்ன நடக்கும்? j++ அப்படின்னா ஜேவோட வேல்யூ 4ன்னு மாறிடும். இஸ் இட் கிளியர்? அப்போ 4ன்னு மாறினதுக்கு அப்புறம் 4வது ஸ்டெப்பு பாருங்கள். i is equal to 1, j is equal to 4 less than or equal to 3 ஆன்னு பார்க்குறோம். எங்கே தான் கண்டிஷன் ஃபெயில் ஆகும்? இன்னர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகும். சொல்கிறது புரியுதாப்பா? ஸோ இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா சார்? இன்னும் முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவுட்டர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் ப்ரோக்ராம் முடியும். இப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் தான் ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ 4 ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? 5வது ஸ்டெப் நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். whenever the inner for loop condition is failed, the program goes to outer for loop. புரியுதா இல்லையாப்பா? இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். இப்போ தான் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே i++ இருந்துச்சு இல்லையாப்பா, இப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னா தான் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது. அவுட்டர் ஃபார் லூப்பில் எங்கே விட்டுது? இந்த இடத்துல தானேப்பா விட்டுது. அப்போ i++க்கு போகும். அப்போ ஐயோட பழைய வேல்யூ 1, இந்த i++ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். எப்படி மாறினுச்சுன்னு புரியுதா இல்லையா? ஏன்னா இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயிலு, த ப்ரோக்ராம் கோஸ் டு அவுட்டர் ஃபார் லூப். அவுட்டர் ஃபார் லூப்பில் எங்கே போவோம்? இந்த இடத்துக்கு போவோம், i++. அப்போ i++ல என்ன இருக்கும்? ஐயோட ரீசன்ட் வேல்யூ 1, நவ் த ஐ வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1, த வேல்யூ இஸ் 2. அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். எகைன் ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ்ப்பா. நல்லா கவனிங்க. i is equal to 2 less than or equal to 3 ஆன்னு பார்க்கும். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. 2 வந்து less than or equal to 3. திருப்பி இந்த i++
எக்ஸிக்யூட் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் அடுத்து j is equal to, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவுட்டர் ஃபார் லூப்புக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போயிடுச்சா, திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு ப்ரோக்ராம் வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எகைன் த j வேல்யூ வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஜேவோட ரீசெண்டான வேல்யூ எடுத்துக்காது, பழைய வேல்யூலேருந்து தான் ஆரம்பிக்கும் ப்ரோக்ராம். புரியுதா இல்லையாப்பா? அப்போ ஜேவோட வேல்யூ 1லேருந்து தான் திருப்பி ஆரம்பிக்கும். ஜேவோட ரீசெண்ட் வேல்யூ எடுத்துக்காது. இஸ் இட் கிளியர்? ஸோ எப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு அவுட்டர் லூப் போயிட்டு அவுட்டர் லூப்லேருந்து திருப்பி இன்னர் ஃபார் லூப் வரும் இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா, கொஞ்சம் இடத்துல நல்லா கவனிங்க. அவுட்டர் ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஃபெயில் ஆகிட்டு திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு வருது. அவுட்டர் ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னர் ஃபார் லூப் ப்ரோக்ராம் வரும்போது ஜேவோட ரீசெண்ட் வேல்யூ எடுத்துக்காது, ஆரம்ப வேல்யூவை தான் எடுத்துக்கும். ஆரம்ப வேல்யூ என்ன? ஜேவோட வேல்யூ 1. புரியுதா? அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமா, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ. ஐயோட வேல்யூ 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸ்க்ரீனில் 2ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ 6வது ஸ்டெப்பு பாருங்க, நல்லா கவனிங்க. 5வது ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ. அப்போ இன்னர் ஃபார் லூப்புக்கு என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் வில் கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் த இன்னர் ஃபார் லூப். திருப்பியும் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகாது. ஏன்னா இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் இங்கே ட்ரூவாக இருக்குது பாருங்கள். கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் த இன்னர் ஃபார் லூப். இஸ் இட் கிளியர்? அப்போ இங்கே வந்து என்ன நடக்கும்? j++. இஸ் இட் கிளியர்? அப்போ ஜேவோட வேல்யூ 1. இதே ஸ்டெப்பு தாண்டா, அதே தான் இங்கே திருப்பி எழுத போகிறேன். j is equal to 1. இப்போ ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஏன் சார்? இந்த இடத்துல j++ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நல்லா கவனிங்க. 6வது ஸ்டெப்பு ஐயோட வேல்யூ 2 தான் இருக்கும். ஏன் சார்? இந்த i++ எக்ஸிக்யூட் ஆகாதா? ஆகாது. இங்கே பாருங்கள், இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் இது வந்திருக்கு. இன்னர் ஃபார் லூப்பில் தான் சுற்றும். இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் திருப்பி ஐயோட வேல்யூ மாறும். அது வரைக்கும் மாறவே மாறாது. ஓகே, அப்போ j is equal to, இப்போ என்ன ஜேவோட வேல்யூ இங்கே பாருங்கள் 2ன்னு மாறிடுச்சா? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் ஐ. ஐயோட வேல்யூ என்னப்பா? 2வை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எகைன் த ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். அப்போ j++ அப்படின்னா ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். 7வது ஸ்டெப் பாருங்க. I is equal to 2, j is equal to 3 now. 3 less than or equal to 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ. ஐயோட வேல்யூ 2வை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, பிரிண்ட் பண்ணிவிட்டு எகைன் த ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். இன்னர் ஃபார் லூப்பில் இங்கே என்ன நடந்திருக்கு? j++. அப்போ ஜேவோட வேல்யூ 4ன்னு மாறிடும். 8வது ஸ்டெப்பு I is equal to 2, j is equal to 4 less than or equal to 3 பார்க்கும். எங்க கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். திருப்பியும் இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. சொல்கிறது புரியுதா? இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுது. அப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டா என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி எங்கேப்பா போவோம்? அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போவோம். எப்போ தான் சார் இந்த ப்ரோக்ராம் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. எப்போ அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் ப்ரோக்ராம் முடியும். புரியுதா இல்லையாப்பா? அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னோட ப்ரோக்ராம் திருப்பி அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போவோம். 9th ஸ்டெப் பாருங்க. அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இந்த இடத்துல அவுட்டர் ஃபார் லூப்பில் இந்த i++-ஐ இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ ஐயோட பழைய வேல்யூ 2, i++ எக்ஸிக்யூட் பண்ணால் ஐயோட வேல்யூ 3 மாறிடும். இஸ் இட் கிளியர்? I is equal to 3. இப்போ 3 less than or equal to 3 செக் பண்ணுறோம். அதானப்பா இங்கே செக் பண்ணியிருக்கோம். 3 less than or equal to 3 செக் பண்ணியிருக்கோம். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எகைன் மை ப்ரோக்ராம் கண்ட்ரோல் கம்ஸ் டு இன்னர் ஃபார் லூப். j is equal to, இப்போ என்ன ஜேவோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஜேவோட வேல்யூ ரீசன்ட் வேல்யூ எடுத்துக்காது, ஆரம்ப வேல்யூ தான் எடுத்துக்கும். ஆரம்ப வேல்யூ என்னப்பா? j is equal to 1. ஏன்னு புரியுதா? இங்கே பாருங்கள், அவுட்டர் இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போயிட்டு திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வருது. அப்போ j is equal to 1லேருந்து தான் எடுத்துக்கும். இஸ் இட் கிளியர்? அப்போ 1 less than or equal to 3 செக் பண்ணுறோம். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ. ஐயோட வேல்யூ 3.
ஸ்க்ரீனில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ 10வது ஸ்டெப்பு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போகும் பாருங்கள் பார்ப்போம். எகைன் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். இங்கே பாருங்கள், திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்துருச்சுனாலே இன்னர் ஃபார் லூப்பே தான் சுற்றும், இன்னும் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகல. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருப்போம், ஜே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதியிருப்போம். அப்போ ஜேவோட வேல்யூ 1, இப்போ ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஐஸ் ஈக்குவல் டு 3, ஜேஸ் ஈக்குவல் டு 2, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ, ஐயோட வேல்யூ 3, ஸ்க்ரீனில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு போகும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். 11வது ஸ்டெப்பு ஐஸ் ஈக்குவல் டு 3, ஜேஸ் ஈக்குவல் டு 3, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்கும். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், நேராக இங்கே வரும். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ, ஐயோட வேல்யூ 3, ஸ்க்ரீனில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ கிளியர். அப்போ 11வது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம், இந்த ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 4ன்னு மாறும். இங்கே பாருங்கள், முடிச்சிடலாம் ப்ரோக்ராமை. டுவெல்த்து ஸ்டெப் எழுதுகிறேன். இப்போ ஜேஸ் ஈக்குவல் ஐயோட வேல்யூ 3, ஜேஸ் ஈக்குவல் டு 4, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்குறோம். கண்டிஷன் ஃபெயில். புரியுதா இல்லையாப்பா? இந்த இடத்துல 4ன்னு மாறிடுச்சா, ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டா இப்போ தான் ப்ரோக்ராம் கோஸ் டு அவுட்டர் ஃபார் லூப். திருப்பி இந்த இடத்துல ஒரு ஜே ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும் இல்லையா, அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 13வது ஸ்டெப்பில் ஐ ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஐஸ் ஈக்குவல் டு 4ன்னு மாறிடும். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு செக் பண்ணுறோம். இப்போ தான் அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இது இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன், இது அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன். ஸோ whenever the outer for loop condition is failed, it will come out of the outer for loop. இங்கே வந்துருப்பா ப்ரோக்ராம் கண்ட்ரோல். இப்போ தான் ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஃபைனலாக என்னோடய அவுட்புட் பாரு. இந்த ப்ரோக்ராமுக்கு என்னோடய அவுட்புட் இப்படி வரும். எப்படி சார் அடுத்த லைனில் வருது அப்படின்னா, அது சில விஷயங்கள்லாம் பண்ணணும்டா. இப்படி டேரெக்டாக போட்டிங்கன்னா அவுட்புட் எப்படி தெரியுமா வரும், 1 1 1 2 2 2 3 3 3 அழகாக அடுத்தடுத்த லைனில் வருது இல்லையா. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் இல்லாட்டி ஒரு ஸ்லாஷ் என் போட்டுக்கோ. வித்தின் கோட்டில் ஸ்லாஷ் என் அப்படின்னு போடு. ஸ்லாஷ் என்னன்னா நியூ லைன் கேரக்டர். அடுத்தடுத்த லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும், அழகாக இப்படி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்லலாம்னு நினச்சேன். சில பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி சார் வரிசையாக தானே பிரிண்ட் ஆகும், எப்படி அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா நியூ லைன் கேரக்டர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். அடுத்ததாக இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னே அடுத்த லைனில் அழகாக அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுமாரி போட்டிங்கன்னா எங்களுக்கு பிரிண்ட்டு இப்படி வரும் எனக்கு. ஓகே, ஸோ அவுட்டர் ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப் நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. இதை வந்து ரோன்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம காலம்னு சொல்லுவோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் இந்த நெஸ்டட் ஃபார் லூப் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நெஸ்டட் ஃபார் லூப்பை வச்சு நீங்கள் என்னென்னலாம் சார் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம், 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5. எனக்கு இந்த ஃபார்மேட்டில் அவுட்புட் வேணும்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு இந்த நெஸ்டட் ஃபார் லூப்பை வச்சு ஈஸியாக நான் ப்ரோக்ராம் போட்டுடலாம். அதுக்காக தான் உனக்கு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரியுதாப்பா? நீங்கள் வீட்டில் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வீட்டில் நீங்கள் அழகாக உட்காந்து இந்த இடத்துல ஒரு 4ன்னு போடுங்க, இங்கே ஒரு 4ன்னு போடுங்க. சும்மா ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை மட்டும் எழுதிட்டு நீங்களாக ஒரு தடவை ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் நாளைக்கு நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நிறைய இடத்துலப்பா பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் எப்படி கேட்பாங்க ப்ரோக்ராம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். எனக்கு இதுமாரி ஒரு ஃபார்மேட்டில் அவுட் வரணும், இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதெல்லாம், புரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேணாம். நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன மாடிஃபை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சிச்சுன்னா
சின்னதாக கொடுக்குறேன், நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வருதான்னு பார்ப்போம். இதே ப்ரோக்ராம் தான்டா, வேறு எங்கேயும் நான் மாடிஃபை பண்ண மாட்டேன். எந்த இடத்துல தெரியுமா மாடிஃபை பண்ணுவேன்? எனக்கு அவுட்புட் வந்து ஐக்கு பதிலாக பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப், இந்த இடத்துல வித்தின் டபுள் கோட்டில் ஸ்டார் அப்படின்னு போட்டுருவேன். ஓகே, இந்த இடத்துல 3க்கு பதிலாக ஐன்னு போடுவேன். வேறு எங்கேயும் நான் மாடிஃபை பண்ணலை. என்னோடய ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வருங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருது அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க. நான் என்ன மாடிஃபை, இதே ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராமில் எங்கே நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல 3 எடுத்துட்டேன்டா. 3 எடுத்துகிட்டு ஐன்னு போட்டிருக்கேன். கண்டிஷன் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி தான், கண்டிஷனை செக் பண்ணுங்க. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேனே. என்ன சார் இன்னும் முடிக்கலையான்னு கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும் நான் போட்டுடுறேன். ஐஸ் ஈக்குவல் டு 1, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும். ஜே இஸ் ஈக்குவல் டு 1, ஜே அதாவது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, போன ப்ரோக்ராமில் 3 செக் பண்ணோம். இப்போ வந்து ஐயோட வேல்யூ செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள் 1. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நேராக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமா, பிரிண்ட் ஆஃப் ஸ்டார். அப்போ அவுட்புட் எனக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகும். திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம்? இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். இன்னர் ஃபார் லூப்பில் என்ன எழுதிருக்கீங்க? ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடுமாப்பா? இஸ் இட் கிளியர்? அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு ஐயோட வேல்யூ 1 தான். ஜே இஸ் ஈக்குவல் டு 2, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுவோம். அப்போ இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுதா? அப்போ திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம்? கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா whenever the condition is failed in inner for loop, the program goes to outer for loop. அப்போ மூணாவது ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போயிடும். ஐ ப்ளஸ் ப்ளஸ். அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ ஐயோட பழைய வேல்யூ 1, இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஏன் சார் 2ன்னு மாறிடுச்சு? நல்லா ஞாபகம் வச்சுங்கடா. அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும்போது தான் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறதே எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 செக் பண்ணுறோம். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் வில் கம்ஸ் டு இன்னர் ஃபார் லூப். ஜே இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஜேவோட வேல்யூ என்ன நடக்கும்? ஜேவோட வேல்யூ 2வா? கிடையாது. ரீசன்ட் வேல்யூ எடுத்துக்காது. whenever the program comes to inner for loop, it will take the starting value. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 1 தான் எடுத்துக்கும். புரியுதா? ஜே இஸ் ஈக்குவல் டு 1, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ. ஐங்கிறது என்னப்பா? இப்போ 2. இஸ் இட் கிளியர்? அப்போ கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஸ்டார் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அப்போ ஸ்டாருங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸ்டாருங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ ப்ரோக்ராம் திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடும். நாலாவது ஸ்டெப்பு பாருங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு 2, ஜே இஸ் ஈக்குவல் டு 2ன்னு மாறிடும். ஏன் சார்? ப்ரோக்ராம் வந்து இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் இன்னும் ட்ரூவாகவே இருக்குது. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும் இன்னர் ஃபார் லூப்பை. ஜே இஸ் ஈக்குவல் டு 2, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுமா? பிரிண்ட் ஆஃப் ஸ்டார். அப்போ இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். இஸ் இட் கிளியர்? அடுத்ததா ப்ரோக்ராம் இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். இப்போ ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். அஞ்சாவது ஸ்டெப் பாருங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு 2, ஜே இஸ் ஈக்குவல் டு 3, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்கும். எங்கே கண்டிஷன் ஃபெயில். புரியுதா இல்லையாப்பா? அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும் ப்ரோக்ராம் கண்ட்ரோல். அப்போ தான் திருப்பி இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பாருங்கள், ஆறாவது ஸ்டெப்பு ஐயோட பழைய வேல்யூ 2, எங்கள் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும்போது ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிடுமாப்பா? இஸ் இட் கிளியர்? ஐ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அவுட்டர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் எகைன் கம்ஸ் டு இன்னர் ஃபார் லூப். இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் பாருங்கள். ஜேவோட வேல்யூ என்னப்பா? இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்தோடனே ஜே இஸ் ஈக்குவல் டு 1.
ஏன் இங்கே பாருங்கள் ஜேவோட கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது இன்னர் ஃபார் லூப்பில், வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வருது. அப்போ ஜேவோட பழைய வேல்யூவை 1ங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்னப்பா 3. ஏன்னா என்ன கம்பேர் பண்ணியிருக்கோம், ஐயை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ வேல்யூ இஸ் 3. ஓகே, அப்போ 3யை செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டார். அப்போ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். எப்படி சார் அடுத்தடுத்த லைனில் அழகாக பிரிண்ட் பண்ணது? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கண்டிஷன், இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷன் இன்னர் ஃபார் லூப்பில் ஃபெயில் ஆகிடுது. அப்போ இந்த ஸ்லாஷ் n அப்படின்னா அடுத்த லைனில் இது பிரிண்ட் ஆகும். எப்போ இந்த இடத்துல இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுதா, அப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் திருப்பி அவுட்டர் ஃபார் லூப் போகும். அதனால அடுத்த லைனில் தான் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணோம். அழகாக எனக்கு அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸ்டார் பிரிண்ட் ஆகுமாப்பா? கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எகைன் ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். அப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடும். இப்போ ஐயோட வேல்யூ 7வது ஸ்டெப்பில் பாருங்கள், ஐ இஸ் ஈக்குவல் டு 3 தான், ஜே இஸ் ஈக்குவல் டு 2, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டார் இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸ்டார் திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். ஜே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு மாறிடும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். அப்போ 8வது ஸ்டெப் பாருங்கள், ஐ இஸ் ஈக்குவல் டு 3 தான், ஜே இஸ் ஈக்குவல் டு 3, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸ்டார். ஓகே, ஸ்டாருங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எகைன் த ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். ஜேவோட வேல்யூ 4ன்னு மாறிடும். அப்போ 9வது ஸ்டெப்பு ஐ இஸ் ஈக்குவல் டு 3, ஜே இஸ் ஈக்குவல் டு 4, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூவான்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. சாரி, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 10வது ஸ்டெப் பாருங்கள், அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போமாப்பா. அவுட்டர் ஃபார் லூப்பில் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். I is equal to 4, 4 less than or equal to 3ஆன்னு பார்க்கும். outer for loop condition is fail. அப்போ inner for loop fail ஆகிடுது, outer for loop fail ஆகிடுது. the program comes out of the program. ஃபைனலாக எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டார் ஸ்டார் ஸ்டார், இங்கே 3 ஸ்டார். இதுதான் ஃபார்மேட். எப்படி சார் எனக்கு திடீர்னு ஓகே 3 வரைக்கும் போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் 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 4, இங்கே ஒரு 5 ஸ்டாராக வரணும். எனக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்ரா, இந்த 3ன்னு எடுத்துகிட்டு 5ன்னு போட்டுரு. ப்ரோக்ராமோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி வந்துடும். வேறு எதுவுமே தேவையில்லை. புரியுதா என்னென்ன? வேறு உனக்கு இது 10 ஸ்டாராக உங்களுக்கு வரணும் அப்படின்னா 5 எடுத்துகிட்டு 10ன்னு போட்டுரு. உங்களுக்கு ஃபார்மேட் அது மாதிரி வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் என்னன்னு. ஓகே, ஸோ இதில் ரொம்ப நான் இன்றைக்கி கிளாஸ் போதும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.